வணக்கம், ஜெய்பீம், நமோ புத்தாய. வேற என்ன சொல்றது? சரியா, இன்னைக்கு பெரியார், இந்தியாவில் அம்பேத்கர் உங்களுக்கு விளங்கி இருக்குமென்னு நினைக்கிறேன். என்னண்டா, நேற்றைய தினம் 13ஆம் தேதி ராவு 11:40க்கும் 11:50க்கும் இடைப்பட்ட நேரத்தில் எனது அலுவலகமும் வீடும் அமைந்திருக்கின்ற இந்த கட்டிடத்தின் மீது தாக்குதல் ஒன்று, கொலை முயற்சி ஒன்று மேற்கொள்ளப்பட்டது. என் மீது பெட்ரோல் கொண்டு வந்து இந்த ஆபீஸ் பூரா கிட்டத்தட்ட ஒரு 15 லட்சத்துக்கு பட்டாசுகள் நேற்றைய தினம் இருந்தது. நாங்கள் எங்களுடைய யாழ் மகளிர் முன்னணி இந்த தைப்பொங்கல் மட்டுமே இல்லை, ஒவ்வொரு தைப்பொங்கலுக்கும் எங்களுக்கு கொழும்புல இருந்து ஒரு கம்பெனி அனுப்புறது. நாங்கள் எங்களுடைய மகளிர் முன்னணியில இருக்கிற உமன் ஹெடட் ஃபேமிலி என்று சொல்லப்படுகின்ற யுத்தத்தால பாதிக்கப்பட்ட பெண் தலைமைத்துவ குடும்பங்கள், கிராமப்புறங்கள் இருக்கிறவர்களுக்கு கிட்டத்தட்ட 3000க்கு மேற்பட்ட உறுப்பினர்கள் இருக்கிறோம் எங்கள்கிட்ட. நாங்கள் அவர்களுக்கு இதை பிரிச்சு கொடுக்கறது. அதுல கடைகள் வச்சிருக்கிறார்கள், கொண்டு போய் தங்களோட இதுகள் ஊர்களில் அந்த வியாபாரத்தை செஞ்சுட்டு அதுல வர லாபத்தை எடுத்துக்கொண்டு பிறகு அவர்கள் காசை நாங்கள் அந்த கம்பெனிக்கு அனுப்புறோம். நாங்கள் இது பட்டாசு மட்டும் இல்ல, நாங்கள் அரசியல் ஊடாக 50 காசு அடுத்தவனை தட்டி சுத்தி சம்பாதிச்சது கிடையாது. இவங்க சொல்ற மாதிரி இந்த உலகளாவிய ரீதியில போதைப் பொருள் கடத்தின புலிகள் மாதிரி நாங்கள் போதைப் பொருள்கள் எந்த காலத்திலையும் கடத்தினது கிடையாது. நாங்கள் அரசியலை பாவிச்சு ஏஜென்சி வேலை செஞ்சது கிடையாது. அரசியல் ரீதியாக எதையுமே நாங்கள் இந்த இவங்க சொல்ற லௌகீக விடயங்களை பெற்றுக்கொண்டது கிடையாது. நாங்கள் அரசியல் செய்ய வந்தது அரசியல் மீது இருக்கின்ற காதலாலையும் மக்கள் மீது, எனது மக்கள் மீது ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான அரசியல் அதிகாரத்துக்காகவும் எமக்கு நிகழ்த்தப்பட்ட அநீதிக்கு நீதி கேட்டும் தான் நாங்கள் அரசியல் செய்ய வந்தது. எங்களுடைய வாழ்க்கையே அரசியல் தான். அந்த தெளிவு எங்களுக்கு இருந்தது. ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு மணித்துளியும், ஒவ்வொரு செகண்டும் நாங்கள் அரசியல் தான், அரசியல் மயப்பட்டவர்கள் தான். நான் அப்ப நாங்க குருட்டலாக்கள் அரசியலுக்கு வரல. அப்ப இதுக்குள்ள நாங்கள் நேற்று முந்தினால் கொண்டு வந்த ரக்கின சாமான் நேற்று தான் அந்த பட்டாசுகள் பிள்ளைகளுக்கு பிரிச்சு கொடுக்க இன்றைக்கு தான் எல்லாரும் வந்து எடுக்கிறேன்னா, நேற்று 2 பேர் எடுத்துட்டு போன பிறகு கிட்டத்தட்ட ஒரு 15 லட்சம் ரூபாய் சாமான். இது முட்டை இருந்தது. வெளியில ஒரு ஸ்டோல் ஒன்று நேற்று போட்டு இவங்க நேற்று மத்தியானத்துக்கு பிறகு எங்களுடைய மகளிர் முன்னணியாக்கள் இதுல ஒரு சேல் ஒன்று போட்டு வித்து கொண்டிருந்தவங்க. அப்ப இதால போற வார ஆக்கள் எல்லாரும் இதுல வளமையா போன தைப்பொங்கலுக்கு நாங்க எங்களுக்கு கிடைக்கிறதுல இதுல லாபமா விற்கிறோட நிறைய சனம் வந்து வேண்டது. அப்ப மிக கவனமா நோட்டமிட்டு சரியா வடிவா மெப்பொண்டு கீறி கொடுத்து ஒரு வாகனத்துல கொண்டு ரக்கியும் விட்டு பெட்ரோலும் கொடுத்து அந்த பெட்ரோலை பத்த வைக்கிறதுக்கு ஒரு அந்த நாங்க கேஸ் பத்த வைப்போம் தூரத்துல இருந்து கன் மாதிரி அந்த கன் ஒன்றும் புதுசா வாங்கி கொடுத்து, தம்பி அந்த கண்ணை தாங்க புதுசா ஒன்று வேண்டி கொடுத்து அனுப்பி இருக்கிறாங்க. அப்ப நான் இதுல 11:45க்கு இந்த மேசையில இருந்து படிச்சு கொண்டிருந்தேன். படிச்சு கொண்டிருக்கல வெளியில இவங்க என்னுடைய வீட்டாக்கள் கதவெல்லாம் பூட்டிட்டு அவைய மேல போயிட்டேன். மேல எங்கட வீடு. நான் படிச்சு கொண்டிருக்கல இந்த பட்டாசுகள் எல்லாமே இந்த கதவோட தான் இருந்தது. அவங்க அப்படி எடுத்து உள்ளுக்காடிக்கு போட்டு போயிட்டாங்க. என்ன சுத்தி அப்படித்தான் இருந்தது. சரி, அப்ப நான் படிச்சு கொண்டிருக்கல எனக்கு ஒரு புகையும் ஒரு மாதிரி நெருப்பு வாசம் மாதிரி பெட்ரோல் வாசம் மாதிரி வர, நான் இப்படி தலையை இப்படி குனிஞ்சு படிச்சு கொண்டிருந்தோம். இப்படி நிமிந்து பாக்குறேன், அந்த எங்கட இந்த ஷட்டர் ரோல கதவுக்கு கீழே இருக்க நீக்கலுக்குள்ளால பெட்ரோலை அடிச்சுட்டு பத்த வைக்கிறதுக்கு பாவிக்கப்பட்ட கன் வந்து இந்த கன் இது ஒரு கன் மாதிரி இதால அந்த நாங்க எங்கட கேஸ் குக்கர்கள் பத்த வைப்போம் அது மாதிரி இதுக்கு ஒரு நிலை. இது ஒரு புதிய இது உண்டு. சரியா, ஒன்று வேண்டி கொடுத்து இதாலதான் தூராண்டு அடிச்சிருக்கிறாங்க. அடிச்சுட்டு 2 பேரும் சிசிடிவில தெளிவாரு. 2 பேரும் ஓடி போய் இதெல்லாம் கொண்டு ஒரு அந்த பெட்ரோல் ஊத்தின போத்தல கூட கீழே போட்டுட்டு போகல அவங்க. சோ நல்ல திறமாக திட்டமிட்டு கொடுத்திருக்குது. அப்ப அது சரியா பத்தி இருந்தால்
என்ன நீங்க கறிக்கட்டையா தான் எடுத்திருப்பீங்க. சரியா? அப்படியே ஓடுறதுக்குறதுக்கெல்லாம் இடமே இல்லை, இதுக்கு இல்லை. அது அப்படியே கடற்கரை வடிக்க தொடங்கி இருக்கும். அவ்வளவு சாமான் இருந்தது இதுக்கு. சரியா? அப்ப நல்ல காலம் எங்கட ஃபில்டர் பழுதாகி ஃபில்டர்ல இருந்து தண்ணி ஒழுகுறதுக்கு ஒரு வாளி ஒன்று வச்சிருந்தோம் நாங்க. அப்ப அந்த வாளியை எடுத்து ஊத்தித்தான் பிறகு கதவை திறந்து கொண்டு ஓடி வந்து நாங்க அணைச்சிட்டோம். அப்ப இந்த கண்ணை இவங்க ஓடக்குள்ள கீழே விழுத்திட்டு போயிட்டாங்க. சரியா? அப்ப வந்த வாகனம் ஒன்றுக்குள்ள இது அமுங்கப்பட்டு இது இங்கால வந்த பிறகு இப்ப சோக்கோ தடயவியல் போலீஸாக்கள் வந்து பார்த்தா இதெல்லாம் பொடியங்கள் அலைஞ்செல்லாம் எடுத்துட்டாங்க. எங்கடைய ஆக்கள் வந்து சகலத்தையும் பண்ணி. அப்ப இப்ப நாங்க இது அனுப்பின ஆக்களுக்கு சொல்றேன், அனுப்பிக்க ஒழுங்கா வேலை செய்யறவங்களை அனுப்பு, தூள்காரனுங்களை அனுப்பி அவன் 2 மண் பெட்ரோல் வந்த காசு இல்லையாடா அவங்கள்ட்ட. ஒரு லிட்டர் பெட்ரோலை கொண்டு வந்து சரியா அப்படி சொட்டு சொட்டா ஊத்தி லைனுக்கு ஊத்தி கொளுத்திட்டு ஓடுறாங்க. சரியா? இனிமே அப்படி அறகுறை வேலை செய்யாதீங்க. ஒரு வேலை செய்யறா வடிவா நீட்டா செய்யணும். ஆனா நல்ல நீட்டா தான் திட்டம் போட்டு கொடுத்துருக்கானுங்க. வடிவாமே ஒரு வாகனத்துல கொண்டு ரக்கிட்டு திருப்பி ஆக்கள் முதல் இதால இப்படியே போய் இங்கால போய் ஒரு கடை ஒன்று இருக்கு, அந்த கடையில நின்று கதைச்சிட்டு, அப்ப கடையில சிசிடிவி இருக்குது, அதுல வாய்ஸ் ரெக்கார்டிங் மோட இருக்குது, அது தெரியல. சரி, முன்னுக்கு ஒரு கம்யூனிகேஷன் இருக்கு, அதுல சிசிடிவி இருக்கு, அது தெரியல. இந்த ஏரியா பூரா என்னுடைய நண்பர்கள் தான், எங்களுடைய சமூகம் தான் இந்த ஏரியா ஃபுல்லாவே இருக்கு. சரியா? அப்ப போய் திரும்பி வந்து அழகா வேலையை செஞ்சு போட்டு பதட்டத்திலே ஓடிட்டாங்க. சரியா? இனிமே ஆக்கள் அனுப்புக்கல நல்ல நீட்டா ஏற்கனவே அனுபவம் இருக்கிற நல்லா செய்யக்கூடிய ஆக்களை அனுப்புங்க. அப்பதான் எங்களுக்கும் திருப்பி செய்யறதுக்கு ஒரு ஆசை வரும். இந்த சொக்கட்டையில பிடிச்ச என்ன செய்யறது நாங்கள்? சரியா? அப்ப இதொன்று. 2வது, நீங்க நினைக்காதீங்க உங்களை பற்றி எங்களுக்கு தெரியாது. இந்த சமூகம் தியாகராஜா செல்வநிதி என்கின்ற இலங்கையில ஒரே ஒரு ஆள் உலகத்துல சினிமா படங்களுக்கு வழங்கப்படுற உயரிய விருதான ஒஸ்கார் அகாடமி அவார்டு என்று சொல்ற ஒஸ்கார் விருது போல போயட்ரிஸ் அண்ட் எஸ்ஸேஸ் போயட்ரிஸ் எஸ்ஸேஸ் PEN பென் அவார்டு என்று சொல்லப்படுகின்ற பென் அவார்டு என்று சொல்லப்படுகின்ற உயரிய விருது கவிதை எழுதியதற்காக இலங்கையில பெற்ற ஒரே ஆள் செல்வி தியாகராஜா செல்வநிதி. அதுக்கு முன்னுக்கும் எவரும் அந்த விருது கிடைக்கல, அவருக்கு பின்னுக்கும் எவருக்கும் அந்த விருது கொடுக்கப்படவில்லை. அந்த கவிதை எழுதிய காரணத்துக்காக யாழ் பல்கலைக்கழகத்தின் மாணவியான தியாகராஜா செல்வநிதி வவனியாவில் சேமமடு என்கின்ற ஒரு கிராமத்தை சேர்ந்த வறிய குடும்பத்திலிருந்து படித்து தன்னுடைய குடும்பத்தை சுமப்பதற்காக படித்து கொண்டிருந்த காலகட்டத்தில் அரசியல் ஈடுபாட்டால் கவிதை எழுதிய ஒரு குற்றத்துக்காக இந்த கவிஞை பாசிச புலிகளால் கடத்தப்பட்டு அவருடைய நண்பர்கள் உட்பட துணுக்காயில கொண்டு போய் வச்சிருந்து சித்திரவதைக்கு உட்படுத்தப்பட்டு கொல்லப்பட்டார். அப்ப எங்களுக்கு நல்லா தெரியும் உங்களுக்கு ஆயுதங்கள் பிரச்சனை இல்லை என்று. நீங்கள் ஏனென்றா உங்களுக்கு ஆயுதத்துக்கு ஆயுதம் நீங்க முண்டுவீங்க, எங்களுக்கு அது நல்லா தெரியும். நீங்கள் பயப்படுறது என்னத்துக்குண்டா பேனைக்கு. நீங்க ஆயுதத்துக்கு பயப்பட மாட்டீங்கன்னு எங்களுக்கும் தெரியும். அதனாலதான் உங்களுடைய ஆக்கள் எல்லாம் கதைகள் என்ன சொல்றோம், அட்டே தலைவர் அப்படி வச்சிருந்தார், இப்படி வச்சிருந்தார், கரும்படை வச்சிருந்தார், விமானப்படை வச்சிருந்தார், அந்த அழிவு சாதனங்களை பற்றியே பேசிக்கொண்டிருக்கின்றீர்களே தவிர தலைவர் 40 பட்டதாரிகள் வைத்திருந்தார், 40 விஞ்ஞானிகளை உருவாக்கி வைத்திருந்தார், 400 பல்கலைக்கழக மாணவர்களை உருவாக்கி வைத்திருந்தார், 4000 பேரை வெளிநாட்டுக்கு அனுப்பி படிப்பித்தார் என்று நீங்க ஒரு காலமும் சொன்னது கிடையாது. ஏனென்றால் ஒரு கல்வி கற்றவனை உருவாக்குவதற்கு பல வருடங்களாக பல கடின உழைப்பு தேவையாது, அது இலகுவானதல்ல. ஆனால் ஒரு ஆயுதத்தை கையாள்வதற்கு எந்த முட்டாளையும் பயிற்சி அளித்து ஆயுததாரியாக மாற்ற முடியும். இந்த இன்பராசா மாதிரி முட்டாளுகளை மிக இலகுவாக பயிற்சி கொடுத்து தற்கொலை படைக்கு கூட அனுப்பலாம். சரி, அவ்வாறான ஒரு அழிவு சக்தியான உங்களுக்கு எங்களுக்கு தெரியும். நீங்க பேனைக்கு பயம், எழுத்துக்கு பயம், அறிவுக்கு பயம். சரி, இந்த மாதிரி விடயங்களுக்கு தான் நீங்கள் பயப்படுறாக்கலாம். நீங்க செல்விய மட்டும் இல்ல, ஒரு புத்தகம் எழுதியதற்காக லண்டன்ல தனக்கு வழங்கப்பட்ட புலமை பரிசில விட்டுட்டு லண்டனில் படிச்சு உடற்கூற்றியல் என்று சொல்லப்படுகின்ற அனட்டமி பேராசிரியராக லண்டன்லேயே வேலை செய்திருக்கக்கூடிய ராஜசிங்கம் என்கின்றவர்
இங்கு வந்து பூட்டி கிடந்த மருத்துவ கல்லூரி மருத்துவ மெடிக்கல் ஃபேக்கல்ட்டியை துறந்து தன்னுடைய கையால ஒட்டடை அடைச்சு அந்த ஃபேக்கல்ட்டியை துறந்து இந்த யாழ்குடா நாட்டு மருத்துவத்துறை மாணவர்களுக்கு கல்வி கற்பித்தார். சரி, அவ்வாறு அவர் எழுதின ஒரு புத்தகத்துக்காக, முறிந்த பனை என்கின்ற புத்தகத்துக்காக அவ்வாறான ஒரு மிகப்பெரிய மூலசாலிய அந்த பல்கலைக்கழக வாசல்ல வச்சு தலையில சுட்டு கொண்டு விட்டு சென்றவர்கள் நீங்க. சென்ட் ஜோன்ஸ் பிரின்சிபல் என்னத்துக்காக சுட்டு கொண்டீங்கன்னு கேட்டா இவனுக்கும் தெரியா என்னத்துக்கு சுட்டாங்க. சென்ட்ரல் காலேஜ் பிரின்சிபல் ஏஇ ஆனந்தராஜா சென்ட் ஜோன்ஸ் பிரின்சிபல், ராசதுரை சென்ட்ரல் காலேஜ் பிரின்சிபல். இப்படி நீங்கள் கொன்றொழித்த மூளைசாலிகள் பல்லாயிரம் பேர் இந்த நாட்டில் இருக்கணும். சரியா? நீங்க உங்களுடைய பாசிசத்தின் உங்களை நாங்க எதிர்க்கிறதுக்கு காரணமே அதுதான். அருண் சித்தார்த் ஆகிய நான் உங்களை எதிர்க்கிறதுக்கு காரணம், நீங்கள் கருத்தை, என்னுடைய கருத்து பிழையண்டா, என்னுடைய கருத்தை நீங்க உங்களுக்கு எதிரானது என்று கருதினால், நீங்க அதை விரும்பலண்டா, நீங்க என்ன செய்யணும் என்றால், என்னையை விட சிறந்த கருத்தை, எந்த கருத்தை தோல்வி அடைய செய்யக்கூடிய ஒரு கருத்தை நீங்க முன்வைக்க வேணும். தர்க்க ரீதியாக முன்வைத்து அந்த கருத்தை கருத்தினால் தோல்வி அடைய செய்ய வேண்டுமே தவிர, என்னை இல்லாமல் பண்ணுவதன் மூலம், என்னை கொல்வதன் மூலம் இந்த கருத்துக்களை எல்லாத்தையும் நிறுத்த முடியும் என்று நீங்கள் நினைச்சா உங்களை மாதிரி மடையர் இந்த உலகத்துல யாரும் இல்லை. ஏனென்றா நீங்க 80கள்ல இருந்து இந்த மாதிரியாக செல்வியில இருந்து, ராஜினியில இருந்து, சென்ட் ஜோன்ஸ் பிரின்சிபல்ல இருந்து இப்படியே கொலை செய்ததால இந்த கருத்துகள் நின்று போனதா இல்ல. என்ன யார் தெரியுமா இன்ஸ்பயர் பண்ணினது? எனக்கு இவ்வளவு ஒரு வலுவை தந்தது செல்வியும் ராஜினியும். அவர்கள் தான் என்னை இன்ஸ்பயர் பண்ணினார்கள். அப்ப நான் எத்தனை ஆயிரம் பேரை இன்ஸ்பயர் பண்றேன்னு உங்களுக்கு தெரியாது. ஆனால் அது நடந்து கொண்டே இருக்கு. நீங்கள் என்ன கொல்றதுக்கு முயற்சி செய்கிற ஒவ்வொரு முயற்சிக்கும் எனக்கான ஆதரவாளர்கள் பெருகிக்கொண்டே இருப்பார்கள், என்னை பின்பற்றுபவர்கள் பெருகுவார்கள். ஆகவே இந்த மாதிரி முட்டாள்தனத்தை நீங்க செய்யாம விட போறது இல்லை. ஆனால் இதன் ஊடாக நாங்க 48 வயசு, எனக்கு 48 வயசு, இந்த மண்ணில தாண்டா நானும் பிறந்தேன். இந்த 30-40 வருட வன்முறையான சமூகத்துல தாண்டா நானும் வளர்ந்தேன். சரியா? கவிதை எழுதியதுக்காக கொள்ளுகின்ற சமூகத்துல தான் நானும் வளர்ந்தேன். சரியா? தன்னுடைய ஐடியாவை, தன்னுடைய ஐடியாலஜி, தன்னுடைய சித்தாந்தத்தை நிலைநிறுத்துவதற்காக ஒருவனை மனித வடிகுண்டாக்கி அனுப்பின சமூகத்தில இருந்தா நானும் பிறந்தேன். அதால எனக்கும் தெரியும் பாம்பின் கால் பாம்பு என்று, பாம்பறியும் என்று. நீங்க திரும்பக்கல எங்களுக்கும் தெரியும். எங்களுக்கும் உங்களை மாதிரி ஆயுதங்கள் பாவிக்க தெரியும். ஆனால் நாங்கள் ஆயுதத்தை விட வலிமையானது பேனா என்று எங்களுக்கு தெரியும். கருத்துகள் வலிமையானது என்று தெரியும். ஆகவேதான் நாங்கள் அதனூடாக உங்களுக்கு பதிலடி கொடுத்து கொண்டிருக்கின்றோம். அதை உங்களுக்கு இப்ப ஆயுதத்தோட வாரவனை நீங்க மிக இலகுவாக இல்லாமல் பண்ணிடுவீங்க. ஆனால் எங்களை போன்றவர்கள் உங்களுக்கு இல்லாம பண்ணிடாத ஒன்று. இரண்டாவது, நீங்க இந்த பெரியாரை எதிர்க்கிறது. ஏன் பெரியாரை எதிர்க்கிறீர்கள் என்றால், ஏன் பிரபாகரனை தூக்கி பிடிக்கிறீங்க என்றால், பெரியார் மாதிரி ஒரு சிந்தனையாளரை உங்களால் உருவாக்கியலாம். பிரபாகரன் மாதிரி 1000 பேரை உருவாக்கியலாம், 10,000 பேரை உருவாக்கியலாம். பிரபாகரன் நீங்க நினைக்கிற மாதிரி 40,000 பேரை முட்டாளாக்கி வச்சிருக்கிறது பெரிய வேலைன்னு நீங்க நினைக்காங்க. ஹிட்லர் படையில 18 மில்லியன் பேர் இருந்தவங்க, 1,80,00,000 பேர் ஹிட்லரால முட்டாளாக்கப்பட்டு, அவ்வளவு பேர் முட்டாளாக்கப்பட்டு ஒரு அன்னெசரி போர், தேவையற்ற ஒரு யுத்தத்துக்கு பலி கொடுக்கப்பட்ட, ஹிட்லரால பலி கொடுக்கப்பட்டது கிட்டத்தட்ட 6 கோடி பேர் உலகளாவிய ரீதியில். சரி, ஆகவே அதெல்லாம் பெரிய பெரிய விஷயம் நீங்க நினைச்சு கொள்ளாதீங்க. 10ஆம் 8ஆம் வகுப்பு பள்ளிக்கூடம் போகாத பிரபாகரனுக்கு 7 மண்டா உலகம் பூராக சுத்தி வந்த எங்களுக்கு உதவிட பெரிய படை அமைக்கலாம். சிங்கள மக்களையும் இஸ்லாமிய மக்களையும், உங்களால பாதிக்கப்பட்ட 1,00,000க்கு மேற்பட்ட இஸ்லாமிய மக்களையும், உங்களால பாதிக்கப்பட்ட சிங்கள மக்களையும், பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான தமிழ் மக்களையும் சேர்த்து பெரிய படை ஒன்று நாங்க செய்த மாதிரி இருந்த இந்த புலி என்று சொல்ற எவனும் உலகத்தின் எந்த மூலையிலையும் வாழ முடியாது. தெரியுமா? இந்த கொல்லப்பட்ட ஆக்கள் வீட்டுல இருந்து ஒருத்தன் வெளியே வருவானா இருந்தா நீங்க உலகத்துல எந்த மூலையிலையும் வாழ முடியாது. ஆகவே இனியாவது திருந்துங்கடா. எவனோ பைத்தியக்காரன் ஒருத்தன் எங்கேயோ இருந்து போட்டு வந்து பாராளுமன்றத்தில் எந்த கடவுள் என்றா போல நீங்க அவங்க அலட்டலை கேட்டுக்கொண்டு நீங்களும் கடவுள் என்னாதீங்க. சரி, ஒரு மனிதனை கடவுள் என்று சொல்றதுக்கு என்ன ஒரு 5 விஷயம் எனக்கு யாராவது ஒரு டெலிபோன் எடுத்து சொல்லுங்க. இவர் கடவுள் என்றதுக்கான காரணங்கள் இதுதான் 5.
இல்ல இவர் மாவீரன் என்றதுக்கான காரணங்கள் அண்ணன் இதுதான் இந்த 5. நாங்கள் இவரை மாவீரன் என்று சொல்றது காரணம் இந்த 5 தான். அதுக்குள்ள சொல்லாதீங்க அவர் நிறைய பேரை கொலை செஞ்சார் அண்டு. சரியா, கொலைகள் அல்ல மாவீரர்கள் ஆக்குறது. சரியா, கொலைகள் ஒருத்தரையும் கடவுள் ஆக்காது. ஆகவே எங்களுக்கு நீங்க சொல்லாதீங்க இது. அப்ப இதை பார்த்து கொண்டிருக்கிற என்னுடைய ஆதரவாளர்கள் மக்களுக்கு சொல்றது என்னன்னா, இந்த தாக்குதல் இன்றைக்கு நேரத்தில் இது கனகாலம் ஐவியல் முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. பல வழியில முயற்சி செய்தவினம் ஒன்றும் சரிவரல்ல. நான் எப்படி ரியாக்ட் பண்ணுவேன் இவைக்கு கனவேருக்கு தெரியாது. நான் ரியாக்ட் பண்ற ஆளும் இல்லை. ஐ எம் நாட் அ ரியாக்டிவ் பர்சன். நான் ஒரு ப்ரோஆக்டிவான ஆள். அப்ப இந்த தாக்குதலுக்கு பின்னால இருக்கிற பிரதான காரணம் இந்த புலி அரசியல். புலிகளை சாட்டி இந்த போராட்டங்கள் எந்த விதமான பங்களிப்பும் செய்யாத, உடம்பில் ஒரு கீறல் கூடல் படாத 90% வெளிநாட்டில் வாழுகின்ற இதை சாட்டி போன ஆட்கள் பின்னாலே இருக்கணும். ரைட். ஆனால் உண்மையிலேயே இங்க எங்களுக்கு கருத்தியல் ரீதியாக நாங்கள் ஏற்றுக்கொள்ளாட்டியும் உண்மையிலே இங்க ஆயுதம் தூக்கி போராடியவன் பல பேர் உடம்பு பூராக காயங்களோட மிக வறிய நிலைமையில கஷ்டத்துடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். அவனுக்கு நீங்க ஏதாவது செய்வீங்களா இருந்தா நீங்க இப்ப அருண் சித்தார்த்த என்ன அமைதியாக்குறேன்னா நான் உங்களுக்கு 2 சவால் விடுறேன். ஒன்று, நீங்க இந்த மாவீரர் கனவேர் சொல்லிட்டாங்க அண்ணா நீங்க சுடலை எண்ணாதீங்க. சரியா, இப்ப சுடலை ஏன் சொல்றேன்டா உங்களால கொல்லப்பட்ட பல்லாயிரக்கணக்கான ஆக்கள் இருக்கணும். அப்ப அவைக்கெல்லாம் நீங்க மாவீரர் பட்டம் கொடுத்தீங்களா? இல்ல. அப்ப நீங்க மட்டும் எப்படி மாவீரர் ஆவீங்க? மெட்ட இயக்க பொடியங்கள் எல்லாம் எப்படி மாவீரர் இல்லாமல் ஆவாங்க? சாதாரண உங்களால கொல்லப்பட்ட மக்கள் எப்படி மாவீரர் இல்லாமல் ஆகுவினோம் என்றெல்லாம் நிறைய விஷயம் இருக்குது. நாங்கள் 2009 முடிஞ்சுதண்டு. நீங்க தான் இந்த புண்ணை திருப்பி சொரிஞ்சு கொண்டிருக்கிறீங்க. நீங்க அது நிம்மதியா வாழாமல் எங்களை விட இன்னும் தங்கட பாட்டுல வாழ்ற எத்தனையோ லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் இந்த நாட்டுல சத்தம் போடாம இருக்கணும். சரி, அவையில நிம்மதியா வாழ விடாமல் நீங்க தான் இந்த புண்ணை சுரண்டி கொண்டிருக்கிறீங்க. இது உங்களுக்கு நல்லதில்ல. இந்த நாட்டு மக்கள் நிறைய பேர் மிக சைலண்டா இதுகளை பார்த்து கொண்டிருக்கிறாங்க. உங்களுக்கு 2 சவால் நான் தாரன். இந்த புலிகளை ஆதரிக்கிற உண்மையாக இத ஒரு போராட்டம் என்று என்னால சொல்லலாது. இந்த ஆயுத கலாச்சாரத்துக்குள்ள சிக்கப்பட்ட இளைஞர்கள் கன பேர் இருக்கிறாங்க, காயப்பட்டவர்கள். அவங்களுக்கு நான் சொல்றேன், நீங்க ஏழும் என்றால் இந்த மாவீரர் என்னோட சொல்ல அண்ணன் சுடலி என்று சொல்லாங்க என்னோட அன்பா பேசினா நிறைய பேர் இருக்கிறாங்க புலிகள். அப்ப அவங்களுக்கு தான் இது சொல்றேன். இந்த கத்திக்குளற பைத்தியக்காரர்களுக்கு இல்ல அண்ணன். நீங்க ஏதோ ஒரு உணர்வுல நீங்க அரசியல் தெரிஞ்சு போனீங்களா தெரியும் அதெல்லாம் விடுவோம். ஏதோ ஒரு உணர்வு ரீதியில ஆயுதம் எடுத்து போராடினீங்க. சரியா, ஆயுதம் எடுத்தீங்க, போராடினீங்க கூட என்னால சொல்லல. நான் இது ஒரு போராட்டமாவே கருதல. சரி, ஆனா நீங்க ஆயுதம் எடுத்தீங்க. உங்களோட பார்வையில நீங்க அதை போராட்டம் சொல்றீங்க. ரைட், ஓகே. இந்த மாவீரர் மயானங்கள் சுடலைகள் என்று நான் சொல்லாம விடுறேன். இந்த கொண்டாட்டங்கள், இந்த மாவீரர்களை சாட்டி நடக்கிற இந்த கொண்டாட்டங்கள், கிளிநொச்சியில ஸ்ரீதரன், நல்லூருக்கு பின்னுக்கு மணிவண்ணன், கஜேந்திரகுமார், கோஷ்டி சுஹாஸ், கோஷ்டி இப்படி இந்த அரசியல்வாதிகளால செய்யப்படுற இந்த மாவீரர் தினங்கள் எல்லாம் உண்மையிலேயே செத்தவனின் குடும்பங்கள்கிட்ட கொடுங்க. எனக்கு தெரியும் புலனாய்வுத்துறை அறிக்கைகள் இருக்கு. போன முறை நல்லூர்ல நடந்த நிகழ்வுக்கு மட்டும் 11 கோடி காசு வந்திருக்கு. எல்லாரும் பிரிச்செடுத்த காசு. இந்த காசை ஒரு மாவீரர் குடும்பத்துக்கு இல்லாட்டிக்கு நீங்க சொல்ற மாதிரி இந்த செத்தவங்களிட ஒரு 100 குடும்பத்தை சேர்த்து அந்த குடும்பத்தை ஒரு கமிட்டியாக அந்த குடும்பத்திட்ட கையில கொடுங்க. அந்த குடும்பம் கொண்டாடட்டும். அன்னைக்கு நான் பேசுவதை நிறுத்தி அவர்களோட சேர்ந்து நான் நானும் அஞ்சலி செலுத்துறேன். சரியா, 2வது, இந்த செத்து போன இளைஞர்களுடைய தாய் தகப்பன் ஒரு புலிகள்ல 25,000 பேர் இருந்தா ஒரு 15,000 பேர் செத்து இந்த மாவீரர்கள்ட தாய் தகப்பன் இன்றைக்கு இருக்கலாம். ஒரு 15,000 பேர் இருக்குமா? இந்த 15,000 பேருக்கும் நீங்கள் ராணுவத்துக்கு இன்றைக்கு ராணுவத்திலிருந்து செத்து போனவன் பெற்றோருக்கு ஒரு ஓய்வூதியம் வழங்கப்படுது. அந்த ராணுவத்தின் அவன் கடைசியில் எடுத்த சம்பளத்தின் மூன்றில் முக்காவாசி வழங்கப்படுது ஓய்வூதியமா. சரி, நீங்க அவ்வளவு எல்லாம் வழங்க தேவையில்லை. இந்த ஒரு 15,000 குடும்பங்களுக்கு அந்த வயதானவர்கள் இன்னும் எவ்வளவு காலம் அவையில் வாழிவினம் என்றே தெரியாது. நீங்க ஒரு 15,000 ரூபாய் காசு ஒரு பென்ஷனா கொடுங்க பாப்ப. மாசம் என்னுடைய காசுல நான் 10 லட்சம் ரூபாய் தந்து நான் தொடக்குறேன்.
நீங்க 7 மண்டா இந்த சவாலை எடுத்து எத்தனை ஆயிரம் பேர் இந்த மாவீரர்களின் பெற்றோர்கள் என்று சொல்ல மாவீரன்றதை நான் ஏற்றுக்கொள்ள. ஆனாலும் உங்களோட லைனுக்கு நான் பாருங்க, இந்த செத்த புலிகளே இயக்கத்தில் இருந்தாக்களுக்கு பெற்றோருக்கு நீங்க இன்றைக்கு உயிரோட இருக்கிற ஆக்களுக்கு ஒரு 16,000 ரூபாய் காசு மாசம் மாசம் பென்ஷனா கொடுங்க பாப்போம். கஜேந்திரகுமார் பொன்னம்பல்கிட்ட கேளுங்க, ஒரு 10 கோடி அதுக்கு ஒதுக்க சொல்லி. கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்திட்ட அப்பா 19 பென்ஸ் கார் வச்சிருந்து 20வது பென்ஸ் கார் வாங்க போய்க்குதான் சுட்டுக் கொல்லப்பட்டது. சரியா? அவரும் வெளியில போக இருக்கக்குள்ளதான் அவர் பென்ஸ் கார் வேண்ட போறதை கேன்சல் பண்ணிட்டு வேற ஒரு வேலைக்கு போனவர். அது நாங்க வேற இடத்துல கதைச்சு இருக்குது. சரியா? அப்ப அவர்கிட்ட ஒரு 10 கோடி கேளுங்க, ஸ்ரீதரன் ஒரு 10 கோடி கேளுங்க, சுமந்திரன் ஒரு 10 கோடி கேளுங்க, சேர்பொன் அருணாச்சலம், சேர்பொன் ராமநாதன், சேர்பொன் மகாதேவா, இந்த குடும்பத்துல வந்த 4வது சந்ததியான விக்னேஸ்வரன் கேளுங்க. இவியலெல்லாம் நீங்க நினைக்கிறீங்களா இந்த இவியல் செஞ்ச தொழில்கள் மூலம் காசுழைச்சு இவ்வளவு பெரிய கோடி மகா கோடீஸ்வரரானார்கள்? இந்த நாட்டில் நேர்மையா உழைக்கிற எவனாவது ஒரு காணி துண்டு ஒரு பரப்பு காணி வேண்டி ஏழுமா சம்பாதிச்சு எங்கட காசு நாங்க எடுக்கிற சம்பளத்தை எடுத்து எங்களுக்கு ஒரு பரப்பு காணி வேண்டே இல்லைங்க. அப்ப நீங்க இவையட்டு எல்லாம் கேட்டு இந்த ஒரு ஃபண்ட் ஒன்று உருவாக்குங்கள். இந்த டிசிசி டிஒய்ஓ அது இது பிரிட்டிஷ் தமிழ் போரம் எல்லாம் உலக நாடுகள் பூராக புலிக்காசு எல்லாம் ரைட். அப்ப அவங்கள்ட்ட சொல்லுங்க, ஒரு நிதியம் ஒன்று உருவாக்கி இந்த காசை போட்டு இந்த செத்தவர்கள்ட்ட குடும்பத்துக்கு மாதம் ஒரு 16,000 ரூபாய் காசு பென்ஷனா கொடுக்க சொல்லி நானும் சேர்ந்து உங்களோட போராடுறேன். அதே மாதிரி நானும் சேர்ந்து உங்களோட இந்த நினைவேந்தலுக்கு வாரேன். அதே மாதிரி இந்த மாவீரர் துயிலும் இல்லங்கள் என்று நீங்க சொல்றீங்க, சரி, நான் உங்களோட கதைக்கு வாரேன்னு. சரியா? இதுகள்ல நடக்கிற இந்த நிகழ்வுகள் எல்லாம் அந்தந்த ஏரியாவில செத்த அந்த இளைஞன் குடும்பங்கள்ட்ட கையளிக்க சொல்லுங்க. அதுக்கு வர காசை வேட்ட கொடுக்க சொல்லுங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, 365 நாள் ஒரு வருஷத்துல ஒரு கிழமை இல்ல அந்த 365 நாள் ஒரு நாள் கூப்பிட்டு செத்தவன் அம்மாவுக்கு ஒரு சீலையும் தேப்பனுக்கு ஒரு சாரமும் ஒரு தென்னங்கண்ணும் கொடுத்தா சரியா செத்தவன் உயிருக்கும் இந்த இதுக்கும் அதுகள் தங்கட புள்ள தானே கட்டாயப்படுத்தி கொண்டு போனானோ, விரும்பி போனானோ, கடன் பிரச்சனையில ஓடினானோ, காதல் பிரச்சனையில போனானோ, இல்லாட்டி அவனு சொன்னான் 2 பிஸ்தோலை வச்சு கொண்டு மோட்டர் சைக்கிள் ஓடுறதுக்கு ஆசையில போனானோ, என்னத்துக்கு போனாலும் செத்தவன் தாய் தேப்பனை கூப்பிட்டா அதுகள் வரும். யாரும் போவான். அதுகள் சொல்லாது, ஐயோ இந்த புள்ளிய கட்டாயமா வீட்டுக்கு பூந்து பிடிச்சு கொண்டு போனவங்க எங்கள்கிட்ட சொன்ன எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. படுதூசணத்தால பேசுறாங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஆனா அவங்க வெளியில சொல்லல. இப்ப இவ்வளவு பலம் பொருந்தி எனக்கே இவ்வளவு விதண்டா அதுகள் வெளியில சொன்னா நீங்க சும்மா இருப்பீங்களா, விட்டு வைப்பீங்களா? சரி, அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, 365 நாள்ல ஒரு நாள் கூப்பிட்டு நீங்க அதுகளை இப்படி இப்படி ஒரு அவலமா அதுகளை காட்டி நீங்க வேண்ட காசு அதுகள்கிட்ட கொடுங்கள் என்னப்பா. அப்ப நாங்களும் அதை ஏற்றுக்கொள்றோம். 2வது 3வது பல பேருக்கு தெரியல. அருண் சித்தா சாதி கேட்கிற பல பேர் எடுத்துக்கொண்டு தன்னுடைய வரலாறும் தெரியாது, இந்த நாட்டு வரலாறும் தெரியாது, இயக்க வரலாறும் தெரியாது. இயக்கம் என்று சொன்ன பிரபாண்ட முழு பேர் என்னன்னு சொல்லு கேட்டா ஒருத்தனுக்கும் தெரியாது. இயக்கத்துல பிரபாண்ட தாயின முழு பேர் என்ன தேப்பண்ட பேரோட சொல்லா அதுவும் தெரியாது. சரி, அப்படியான ஆக்கள் தான் இயக்கத்தை பத்தி கதைக்கிறது. அப்ப அந்த வரலாறும் தெரியாத ஆக்கள் தான் என்னட்ட சொல்றது, இப்ப எங்க சாதி இருக்குது, நீங்க என்னது சாதி காய்க்கிறீங்கண்டா, இது நான் நெடுகளும் காட்டுற ஒரு சட்டம், ஒரு அடிமை சட்டம். இந்த சட்டத்துக்கு பேர் தேசவளமை சட்டம். சரியா? இந்த சட்டம் த லோஸ் அண்ட் கஸ்டம்ஸ் ஆஃப் த மலபார் ஆஃப் யஃப்னா, மலபார்களின் சட்டம் என்று இருக்கு. இந்த சட்டத்துல சாதிகள் பெயர் குறிப்பிட்டு அடிமைகள் என்று இந்த சட்டம் சொல்லு. சரியா? அப்ப இது நான் கனதரம் இது வாய்ச்சி காட்டிட்டேன். சரி, இந்த சட்டத்துக்கு பேர் தேச வளமை சட்டம். இந்த சட்டத்தின் 8வது சரத்து இது. இந்த சரத்து செக்ஷன் 8, மேல் அண்ட் ஃபீமேல் ஸ்லேவ்ஸ் என்ற அடிமைகள், ஆண் பெண் அடிமைகள், டிஃபரெண்ட் கிளாஸஸ் ஆஃப் ஸ்லேவ்ஸ், அதாவது அடிமைகள் என்ற வகை. முதலாவது என்ன இருக்கு, the slaves of this country are divided into 4 castes, கோவியர், சாண்டார், பல்லர், நலவர். இந்த நாட்டின் அடிமைகள் 4 சாதிகளாக பிரிக்கப்படுகிறார்கள். அந்த சாதிகள் என்னென்னா கோவியர், சாண்டார், பல்லர், நலவர். இந்த பல்லர் நலவருக்குள்ளதான் பஞ்சமர் எல்லாருமே மாறாங்க. இந்த 4 சாதி போட்டதுக்கு பஞ்சமர் எல்லாரையும் இந்த பல்லர் நலவருக்குள்ள வச்சு இந்த இவ்வளவு பேரும் அடிமைகளாக இந்த நாட்டில் சட்ட ரீதியாக வைத்திருக்கப்பட்டார்கள். அதுதான் இந்த சட்டம். இந்த சட்டம் 2000-3000 ஆண்டு இந்த சட்டம் இப்படி சட்டம் இல்லாமல் இருந்தது. சரியா? இந்த சட்டம் போட்ட பிறகுதான் சாதி வந்தது இல்ல. அதுக்கு முன்னுக்கு இருந்தே மிக மோசமாக ஆயிரக்கணக்கான வருஷங்கள் அப்படியே இருந்து ஒல்லாந்தர் பார்த்தாங்க, இது என்னடா அடிமை என்று சொல்லி அடிச்சு சாக்கொள்றாங்க. கேட்கல அடிமையே இன்னமும் செய்யலாம். அப்ப நாங்க கொஞ்சம் அந்த அடிமைகளை ஒழுங்கா நடத்துங்கன்றதுக்காக ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்கன்றதான் எனக்கு
நெதர்லாந்து தூதுவர் சொன்ன கதை. நான் போய் கேட்டேன், நீங்க ஏன் இப்படி செஞ்ச, நீங்க உங்களால பாருங்க நாங்க கஷ்டப்படுறோம்னு சொல்ல அவன் சொன்னா, நாங்க இன்ன காரணத்துக்காக அந்த காலத்துல இதை கொண்டு வந்த நாங்க, ஆனா நாங்க இப்ப மன்னிப்பு கோர்றோம். ரெண்டாவது சொன்ன, எங்களுடைய நாடு மன்னிப்பு, எங்களுடைய மன்னர் மன்னிப்பு கோரி இருக்கின்றார், எங்களுடைய பிரதம மந்திரி மன்னிப்பு கோரி இருக்கின்றார் அருண், அதால நாங்க இதை பிள்ளைய ஒத்துக்கொள்றோம். சரி, அவங்களே ஒத்துக்கொண்டுட்டாங்க. அப்ப இவியல் அப்படி 2000-3000 வருஷம் இருந்ததான் 1707 இது ஒரு சட்டமாக்கி, இந்த சட்டத்துக்குள்ள இன்னென்ன சாதி அடிமையாண்டு, இந்த அடிமை சாதிகளுக்கு படிக்க இயலாது, பள்ளிக்கூடம் போக இயலாது, உடுப்பு போட இயலாது, வீடு காணி வச்சிருக்கலாம், வீடு கட்டலாம், இது மாதிரி. சோ இப்படித்தான் விக்னேஸ்வரனுக்கு இதெல்லாம் வந்தடையும். அப்ப அருண் சித்தார்த்தா எனக்கு அது இல்லை. அதுக்கு பேர் ஆங்கிலத்தில் சொல்றோம் சோசியல் கேபிட்டல், சமூக முதலீடு. ஏன் அது எனக்கு இல்லையண்டா, இந்த சட்டத்தால என்னுடைய பாட்டனை தன்னுடைய தோட்டத்துல அடிமையா வேலைக்கு வச்சிருந்த விக்னேஸ்வரன் பாட்டன் படிச்சார். ஆனா என்னுடைய பாட்டனை படிக்க விடல. என்னுடைய பாட்டனையும் படிக்க விட்டு இருந்தா நாங்களும் தட்டி தூக்கி இருப்போம். எங்களுடைய பாட்டனும் ஒரு லோயராவோ டாக்டராவோ ஏதோ ஒன்றா வந்திருப்பான். சரி, அப்ப இங்க சமனாக இது நடக்கல. என்னுடைய பாட்டனை திட்டமிட்டு படிக்காம பண்ணி சட்டம் போட்டு அடிமையா வச்சிருந்துட்டு தான் படிச்சான். அதான் ஆள் இல்லா கிரவுண்ட்ல கிரிக்கெட் அடிச்ச மாதிரி தனியா ஒரு சைட்ல விளையாடி இவ எல்லாத்தையும் சேர்த்து கொண்டு வரக்குள்ள என்னுடைய பாட்டன் உழைப்பையும் இவைய தான் எடுத்து வச்சிருந்தேன். அப்ப எனக்கு என்னுடைய பாட்டன் ஊடாக வாரது இல்ல, பாட்டன் ஊடாக பூட்டன் ஊடாக தேப்பனுக்கு இப்படி வார எதுவும் எனக்கு இல்லை. அப்ப என்ன தேப்பண்ட காலத்துலதான் நாங்க சேர்க்க தொடங்கும். அதனாலதான் என்னாலே ஒரு துண்டு காணி வேண்ட முடியல. ஆனா இவங்கள்ட்ட ஏக்கர் கணக்கு இருக்கு. அப்ப உங்களுக்கு இப்ப விளங்குது. அப்ப பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் என்னுடைய சந்ததிய அடிமையா வச்சிருந்துட்டு இப்ப முதல்லாம் இல்ல, அவனும் படிச்சான் நீயும் படிச்சு வாண்டா. நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு லோயருன்ற பிள்ளைக்கு லோயர் ஆகிறது லேசா, ஒரு தோட்ட வேலை செய்யறவன் இருப்பார்கள், பாராளுமன்றத்தில் எல்லாரும் எல்லா இடத்திலும் இருப்பார்கள். அப்படி அதை சமப்படுத்தினார்கள். இங்க நீங்க பாருங்க, நீங்க போய் எங்க நீதிமன்றத்துக்கு போனா நீதிபதிகளை பார்க்க முடியாது ஒடுக்கப்பட்ட சமூகத்தில இருந்து. எங்கேயாவது அரிதாக ஒரு ஆள் எனக்கு தெரிஞ்சு இல்ல, சட்டத்தரணிகளை பார்க்க முடியாது, அரிதாகவே இருப்பார். பெரிய பெரிய அதிகார பீடங்கள்ல பார்க்க முடியாது, பாராளுமன்றத்தில் பார்க்கவே முடியாது. அப்ப நீங்க இந்த ஒடுக்கப்பட்ட சாதியை சேர்ந்த என்னட்டு எடுத்து சண்டை பிடிக்கிறார்கள் சொல்றேன். நீங்க நினைக்கிறீங்களா இது சமனான சமூகம் என்று? இந்த சமனின்மை எவ்வாறு உருவாகினது நீங்க யோசிக்கிறீங்களா? இல்ல, உங்களை சூட்சுமமாக அவங்க என்ன செஞ்சாங்க, இந்த தமிழ் தேசியம் என்கின்ற இதுக்குள்ள கொண்டு உங்களை அந்த பக்கெட்டுக்குள்ள போட்டு வச்சிருக்கிறாங்க. அது எப்படி போட்டாங்கல்லா, மவுடரங்கந்த சுவாமி கோயில் நுழைவு போராட்ட காலங்கள்ல மக்கள், இந்த மாதிரி அடிமைப்படுத்தப்பட்ட மக்கள் தன்னெழுச்சியாக போராட தொடங்கினார்கள். போராட தொடங்கக்குள்ள மவுண்டவரம் கோயிலுக்கு உள்ள வரக்கூடாது என்று தடுத்து நிறுத்தி உள்ள வந்த பஞ்சமர் சாதிகளை அடிச்சு ஒருத்தனை அந்த இடத்திலேயே கொலை செய்த கும்பல் தான் இந்த தமிழ் தேசியத்தை உருவாக்கின கும்பல். உங்களுக்கு தெரியுமோ தெரியா இந்த வரலாறு? சுந்தரலிங்கம் என்று சொல்ல, சுந்தரலிங்கம், செல்லப்பா சுந்தரலிங்கம், அடங்கா தமிழன் சுந்தரலிங்கம் என்றெல்லாம் பல பேர்களோடு அழைக்கப்பட்ட ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், தமிழ் தேசியத்தின் தந்தை அவர் தான். அவர் அடங்கா தமிழன் என்று பெயர் அவருக்கு கிடைச்சு, அவர் சிங்களவன் அடைக்கினதால இல்ல, எங்களை அடைக்கினதால, உங்களை அடைக்கினதா. உங்களுக்கு அது தெரியல. சிங்களவன் அடிச்சான் சொல்ற இவன் உங்களை மிக மோசமா கோயிலுக்கு முன்னால அடிச்சே கொலை செஞ்சிருக்கிறான். சரியா? அப்பதான் 68ஆம் ஆண்டு இந்த கலவரங்கள் நடந்து கொண்டிருக்கக்குள்ள 57ஆம் ஆண்டு பண்டார் நாயக்கா கொண்டு வந்த சாதிய தடுப்பு சட்டத்தினூடாக இந்த சுந்தரலிங்கத்தை கைது செய்து, இவரோட பல பேர் கைது செய்து மல்லாக நீதிமன்றத்தில் நிறுத்துகிறார்கள். மல்லாக தான் நினைக்கிறேன், நீதிமன்றத்தில் நிறுத்துகிறார்கள். இவர் சாதிய அடக்குமுறையை, சாதிய ஒடுக்குமுறையை இவர் செய்தார் என்றும், இந்த சட்டப்படி இது குற்றம் என்றும் இவரை தண்டிக்க வேண்டும். அப்ப அந்த நீதிமன்றம் இவருக்கு 100 ரூபாய் ஃபைன் அடிக்குது. அந்த காலத்தில் அது ஒரு பெரிய காசு. ஆனா காசெல்லாம் அங்க பிரச்சனை. இந்த சட்டம் பாவிக்கப்படுவது முதல் முறையாக. சாதிய ரீதியாக ஒருத்தனை ஒதுக்கினா அது குற்றம் என்ற சட்டம் பாவிக்கப்படுது சுந்தரலிங்கத்துக்கு மேல. சுந்தரலிங்கம் என்ன செய்யறார்? இல்ல இது எங்களோட வளமை, ஆயிரக்கணக்கு இந்து சமயத்துக்குள்ள இருந்தது, இதெல்லாம் ஒரேடியா மாத்தலாது என்று மேல்முறையீட்டுக்கு போறார். மேன்முறையீட்டு நீதிமன்றத்திலையும் இவருடைய தண்டனை உறுதிப்படுத்தப்படுகிறது. அதுக்கு பிறகு இவர், உங்களுக்கு தெரியும், குயின்ஸ் கோர்ட் என்று சொல்லப்படுகின்ற லண்டனுக்கு கப்பல் ஏறி போற, அங்கேயும் போய் குயின்ஸ் கோர்ட்ல முறையிடுறார். அங்கேயும் இந்த தண்டனை உறுதிப்படுத்தப்படுது, நீ செஞ்ச பிள்ளை என்று சொல்லி அவன் துப்பி கலைக்கிறான். ஓடு, இந்த காலத்துல யாராவது சாதிப்பாக. அப்ப 68ஆம் ஆண்டு அப்பவும் இவர் திரும்பி வந்துதான்
இவர்தான் ஃபாதர் ஆஃப் தமிழ் நேஷனலிசம் என்று சொல்லப்படுகின்ற இந்த தமிழ் தேசியவாதத்தை ஆரம்பிக்கிறார். எப்படி ஆரம்பிக்கிறார் என்றா, இவர் சொல்கின்றார் ஒவ்வொரு கூட்டங்கள்லையும் ஏறி இந்த சாதிய பிரிவினை இது எங்களுடைய ஒரு பல காலமா இருக்கிற ஒரு மரபு, இதை எடுத்தோன்ன மாத்தேலாம், இது மெதுவா தண்டை. இப்ப எல்லாரும் சொல்லுவோம் இது மெதுவா மாறும், நீங்க கதைக்காம விட்டா மாறும் கண்டு ஆயிரக்கணக்கான வருஷமா சொல்லி கொண்டிருப்பாங்க. இப்ப இது பாக்குறதுல குறைஞ்சு கொண்டு வருது அதையும் சொல்லி கொண்டு அப்பல இருந்து சொல்லி கொண்டிருப்பாங்க. அப்படி சொல்லி இவர் சிங்கள அரசு என்னத்துக்கு இப்படி ஒரு சட்டம் கொண்டுறோனும், சாதி ஒடுப்பு சட்டத்தை என்னத்துக்கு எங்கட சமூகத்துக்குள்ள இருக்கிற பிரச்சனைக்கு இவைய கொண்டுறோனும், ஆகவே எங்களை நாங்கள் ஆள வேணும். விளங்குதா? இவ எங்களை நாங்கள் ஆள வேணும் யார சொல்லினோம், எங்களை தாங்கள் ஆள வேணும் என்று சொல்லித்தான். ஆகவே எங்களுக்கு சுய நிர்ணய உரிமை வேணும், எங்களை நாங்கள் ஆள வேணும், ஆண்ட பரம்பரை ஆள வேணும் போன்ற கோஷங்கள் ஊடாக தமிழ் தேசியம் என்கின்ற தமிழ் தேசியவாதத்தை இவங்க கொண்டு வராங்க. ஏன்னா இவங்களுக்கு தெரியும் இப்ப இந்த மக்கள் எல்லாம் பிளவுபட தொடங்கிட்டாங்க, இவைக்கு விஷயம் விளங்கிட்டு இவங்க இப்ப தாங்கள் எழுந்து நிக்க தொடங்கினா இது சிக்கலாகும் என்றதுக்காக அந்த இனத்துவ அடையாளத்தை முன்னுக்கு வைக்கிறார். நாங்க எல்லாம் தமிழர்கள் என்னக்கு இல்ல, நீங்கள் எல்லாம் அந்த மாயக்கு இல்ல, வரலாறு தெரியாமல் உங்களுக்கு வரலாறு சொல்லி தரவும் மாட்டாங்க. இந்த சட்டம் எல்லாம் நீங்க மிக லேசில கூகுள்ல தட்டி கூட எடுக்கலாம், கூகுள்ல இருக்காது, இது அகற்றப்பட்டிருக்கு. இது எங்கேயுமே நீங்க எடுக்கல, பல்கலைக்கழகங்கள் எடுக்கலாது, லைப்ரரியில எடுக்கலாது. இது நீங்க அரசாங்க ஆர்கைவ்ஸ் என்று சொல்லப்படுகின்ற சுவடிகள் கூட்டுத்தாபனத்தில் எடுக்கலாம். செல்வகுணபாலன் எழுதின புத்தகத்துல இருக்குது, தேசவளமை சட்டம் என்கின்ற சட்டக்கல்லூரியில படிப்பிக்கிற HW தம்பையா என்கின்ற முன்னாள் நீதியரசர் ஒருவருடைய புத்தகம் இருக்குது, த லோஸ் அண்ட் கஸ்டம்ஸ் ஆஃப் ஜெஃப்னாண்ட். சரி, அதுல மிக விரிவாக இருக்குது இந்த அடிமை சட்டங்கள் என்ன மாதிரி வைத்திருக்கப்பட்டது. அப்ப இதை தெரிஞ்சு கொள்றதுக்கு கூட உங்களுக்கு கல்வி அறிவு அதை இது இவங்க தரவும் இல்லை. கல்வி அறிவு பெற்ற இளைஞர்களுக்கு இதெல்லாம் இலகுவாக தெரியக்கூடிய இடங்கள்லையும் இல்லை. வரலாறை அமுத்திட்டு இவங்க அந்த தமிழ் என்ற அடையாளத்தை மேல கொண்டு வந்துதான் உங்கள் எல்லாரையும் அதுக்குள்ள போட்டு ஒரு மாயக்குள்ள உங்களை வச்சுக்கொண்டு நாங்க எல்லாரும் தமிழ், நாங்க அதானே கணவர் எடுத்தோன்னு சொல்ல நாங்களும் தமிழ் அண்ணன் நீங்களும் தமிழ், நானும் உங்களோட சாதி தான். இப்ப நான் சாதியே இல்லைன்னு சொல்றேன், என்னோட சொல்லுவாங்க நானும் உங்களோட சாதி தான். நான் யாட்ட சாதியும் இல்லை, நான் மனித சாதி என்று சொன்னாலும் நான் கூட சாதி தான். நாங்க தமிழ், நீங்க தமிழருக்கு எதிராக காயக்கூடாது என்றெல்லாம் அந்த சொல்றது இப்படித்தான் அவனை ஏமாத்தி வச்சிருக்கு. இப்ப நீங்க சொல்றீங்க தமிழ் என்று சரியா, ஆனா அவன் உங்களை தமிழ் என்று சமனாக ஒரு இடத்துல அவன் கருதல், இன்றைக்கு வரைக்கும் அவன் கருதல், அவன் தன்னுடைய தேவைக்காக உங்களை வச்சிருக்கிறானே தவிர பாருங்க என் மீது சரியா வைக்கப்படுகின்ற ஆபாச அவதூறுகள்ல முக்காவாசி பாருங்க சாதியை சொல்லித்தானே திட்டுறாங்க. போன் எடுக்கிறவங்க எல்லாம் சாதியை சொல்லித்தான் பேசுறான். சரியா, நான் தான் அதை எனக்கு சலிச்சு போச்சு, அதை போட்டுக்கொண்டு ஒரே அதே போட்டுக்கொண்டு இருக்க விசிறா இருக்கு. ஆகவே நான் அந்த ஆடியோ இப்ப போடுறது. ஆகவே இந்த சாதிய வன்மம் மிக மோசமா இருக்கு. இந்த தாக்குதல் இப்ப நான் இதெல்லாம் ஏன் சொல்லிக்கொண்டு வந்தேன்னா, இந்த தாக்குதல் சம்பவத்துக்கு பின்னாலையும் புலிகள் ரெண்டாவது அருண் சித்தார்த் புலிகளை விமர்சிக்கிறார், பிரபாகரனை விமர்சிக்கிறார், நீங்க மாவீரர் என்று சொல்லப்படுகின்ற ஆக்களை விமர்சிக்கிறார், துயிலும் இல்லங்களை சுடலை என்கின்றார். ரெண்டதெல்லாம் ரெண்டாவது. முதலாவது நிக்குது இதுதான், இந்த வரலாறுகளை இவன் கிளறி எடுக்கிறான். சரி, இந்த வரலாறு நான் தொல் திருமாவளவன் கொடுத்திருக்கிறேன். சரி, இந்த வரலாறு நான் சகல பாராளுமன்ற உறுப்பினர்கள்டையும் கொடுத்திருக்கேன், ரணிலிட்ட கொடுத்திருக்கேன், ஐக்கிய நாடுகள் சபையோட பேசி இருக்கிறேன், BBC கொடுத்திருக்கேன். அப்ப இவர்களுக்கு இந்த 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 எங்கட சமூகத்திலிருந்து இப்படி வெளியில வாரது ஒரு காலமும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயம். ஆகவே என்னை எப்படியாவது அழித்தொழிக்கிறதுக்கான வேலை திட்டம் தான் இங்க நடக்குது. இன்னொன்று, பிரபாகரனை நேசிக்கிற இளைஞர்கள் கூட நிறைய பேர் இருக்கிறீங்க, நான் போன எடுத்து சொல்றீங்க, அவர் என்ன இருந்தாலும் எங்களுடைய அண்ணன் எங்களுடைய பரவாயில்ல, நீங்க நேசிங்க. ஆனா உங்களுக்கும் சேர்த்த ஒரு விஷயத்த நான் சொல்றேன், பிரபாகரன் கூட கடைசி நிமிஷம் வரை அந்த ஆயுதத்தை கட்டி பிடிச்சு கொண்டிருந்ததுக்கான காரணம் என்னன்னா, பிரபாகரன் எந்த 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 விடுதலை இயக்கம், நான் இதை விடுதலை இயக்கம் என்று ஒத்துக்கொள்ளல, ஆனாலும் பரவாயில்ல, எந்த விடுதலை இயக்கங்களும் ஒரு 3 தசாப்தங்கள் தான் அதுக்கு அங்கால ஆயுதத்தோட இருக்கலாம். ஏனென்றா நாங்க ஆயுதம் எடுத்து போராடுறது அதிகாரம், அரசியல் அதிகாரத்துக்காக. அப்ப ஒரு கட்டத்துக்கு மேல அது அரசியல் அதிகாரமா மாத்திடணும். மாத்தலையா கட்டாயம் பருப்பு ரிட்டர்ன் கிடைக்கும். அது உலகளாவிய ரீதியில எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். ஆகவேதான் நீங்க நேபாளத்துல பாத்தீங்கன்னா மாவோயிஸ்ட் என்று போராடினாங்க, அதன் தலைவர் பிரதம மந்திரியா வந்தார். சரியா, பலஸ்தீன்ல யசீர் அரஃபாத்
பலஸ்தீன பிரதம மந்திரியா வந்தார். அப்படி பல ஆயுத குழுக்கள் ஒரு காலகட்டத்துக்கு பிறகு டக்காண்டு அரசியல் அதிகாரத்துக்கு வந்துடும். ஆனா பிரபாகரனுக்கும் அந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் எல்லா காலத்திலையும் எல்லா சமாதான காலத்திலையும் வழங்கப்பட்டது. ஆனா பிரபாகரன் அந்த ஜனநாயக தலைமைத்துவத்தை கையில எடுக்க தயங்கினது என்ன காரணம் என்றால் இந்த சாதிய பிரச்சனை தான். பிரபாகரனுக்கு தெரியும் ஆயுதத்தை தான் கைவிடுற அந்த கணத்துல இருந்து இந்த யாழ் மேட்டுக்குடி வெள்ளாளியம் தன்னை விடாதன்றது மிக தெளிவாக அவருக்கு தெரியும். இது என்னுடைய ஆய்வு. இல்லன்னா நீங்க சொல்லுங்க எல்லாரும் இல்ல எல்லாரும் நீங்க சொல்ற புல சித்தார்த் இதுதான் காரணம் நீங்க சொல்லுங்க. ஆனா உண்மையான காரணம் இந்த மேட்டுக்குடி சமூகம் அவரை விட்டிருக்காது அதிகாரத்துக்கு, அரசியல் அதிகாரத்துக்கு. என் கனெக்ஷன் அடிக்கடி புவர் ஆகுது. லைவுக்கு வந்த காரணம் நீங்க நினைக்காதீங்க இந்த மாதிரி தாக்குதல்கள் மூலமோ அச்சுறுத்தல்கள் மூலமோ என்ன அமைதியாக்கலாம். ஒரு காலமும் நடக்காது. நான் திருப்பி சொல்றேன், நாங்கள் உயிரை கொடுக்கறதுண்டா ஏதாவது ஒன்றுக்கு. இப்ப நீங்களும் ஒரு போராட்டத்தில் இருந்தார்கள் தானே. இப்ப நீங்க உயிரை கொடுப்ப நாங்கள் தலைவனுக்குண்டா உங்களுடைய தலைவன் உங்களோட உயிரை விட பெருமதியான ஆளா இருக்கும். நீங்க அப்படி நினைச்ச வடிவா நீங்க கொடுக்க துணிஞ்சீங்க. எனக்கு என்னுடைய உயிரை விட பெருமதியானது என்னுடைய கருத்து சுதந்திரம். என்னுடைய கருத்து தான் நான். மை வேர்ட் இஸ் மீ, மை வேர்ட் இஸ் மை ஹானர். ரைட்? நான் தான் என்னுடைய கருத்து. ஆகவே எனக்கு என்னுடைய கருத்து சுதந்திரம் உயிரை விட பெருமதியானது. அப்ப உயிரை விட பெருமதியானதுக்குத்தான் நாங்கள் உயிரை கொடுப்போம். ஆகவே நான் உயிரை கொடுப்பனே தவிர என்னுடைய கருத்து சுதந்திரத்தை விட்டு கொடுக்க மாட்டேன்ன்றதை தெளிவா உணர்ந்து கொள்ளுங்க. நான் அதை விட என்னட்ட இன்னொரு குணம் ஒன்று இருக்கு. நான் அடிக்க 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 வால் மாதிரி கூறாகிறா அடிக்கத்தான் நான் 2 மடங்கு திருப்பி அடிப்பேன், திருப்பி பாய்வேன். நான் மூர்க்கமாக எதிர்ப்பேன். அது என்னுடைய குணம். அடிச்சு தான் இங்கிலீஷ்ல சொல்றது without burnt and beaten iron never become a sword unless it burnt and beaten. இரும்பு எரிச்சு அடிச்சு தான் ஒரு வாள் ஆக்குறது. அப்ப நீங்க என்ன எரிச்சு அடிச்சு துவைக்க நான் ஒரு கூரான வாளாகுவனே தவிர என்னுடைய வாயை பத்தி கொண்டு சும்மா இருப்பேன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. நீங்க எனக்கு செய்து தந்த நன்மைக்கு, நேற்று செய்து தந்த நன்மைக்கு கோடி நன்றிகள். ஜெய் பீம். என்னுடைய தலைவர் பெரியார், தந்தை பெரியார், என்னுடைய தலைவர் அம்பேத்கர். ஒரு ஆள் நேற்று கேட்டவர், எங்களோட தலைவர் தேசிய தலைவர், உங்களோட தலைவர் ஆரண்டு. என்னுடைய தலைவர்கள் தந்தை பெரியார், என்னுடைய தலைவர் அம்பேத்கர், என்னுடைய தலைவர் மார்ட்டின் லூதர் கிங், என்னுடைய தலைவர் மெல்கம் எக்ஸ். இந்த பெயர்களை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களா எனக்கு தெரியாது. என்னுடைய தலைவர் ரோசா லக்சம்பர்க். சரியா? அப்ப என்னுடைய தலைவர்கள் வேற, உங்களுடைய தலைவர்கள் வேற. உங்களுடைய தலைவர்களை நீங்க தலைவர்கள் அவங்களோட வீட்டுல வச்சிருங்க, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. பொது வழியில வச்சிருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா என்னட்ட கொண்டு வந்து தேய்க்காதீங்க. உங்களோட தலைவனை என்னுடைய தலைவனா நான் ஏற்றுக்கொள்ளணும் எந்த அவசியமும் இல்லை. அதுதான் பாசிசம். நான் சொல்லலையே என்னுடைய தலைவனை நீங்களும் தலைவனை ஏற்றுக்கொள்ளணும் எங்க நான் சொல்லலையே. தந்தை பெரியார நீங்களும் வந்து அவருடைய சிந்தனைகளை ஏற்றுக்கொள்ளுங்க, அவரை மாதிரி சிந்தி. சரியா? தந்தை பெரியாருக்கு சிலை வச்ச உடைப்பம், அம்பேத்கருக்கு சிலை வச்ச உடைப்பம். இவர் என்னண்டு இவர் தலைவர் என்று சொல்லுவார். நான் எனக்குத்தான் தலைவர் என்று சொல்கின்றேன், உங்களுக்கு தலைவர் என்று நான் சொல்லல. அவ்வளவுக்கு நான் முட்டாளி. சரியா? நீங்க விரும்பினா வச்சிருங்க. நீங்க சிலுக்கு சுமிதாவை கூட தலைவரா வச்சிருந்தாலும் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. குஷ்புக்கு கூட கோயில் கட்டி தங்களோட தலைவரா கணவர் வச்சிருந்தாங்க. சோ நீங்க யார வேணும்னாலும் வச்சிருக்கலாம். ஆனால் உங்களுடைய தலைவர்களை நீங்க தலைவர் என்று நினைக்கிற ஆக்களை எங்களுக்கு தலைவராக்க முயற்சி செய்தாங்க. அது மிக தவறு. அந்த தவறை உங்களோட பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. ஒன்று. ரெண்டாவது மிக முக்கியமானது, உங்களோட பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். There is always a way to solve problem without violence. வன்முறை இல்லாமல் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான வழி எப்பவுமே இருக்கும். அதுல முக்கியமானது you have to find it. அந்த வழி என்னன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் அறிவும் மூளையும் வேணும். உங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். மீண்டும் சொல்றேன், there is always a way to solve problem without violence. முதலாவது. ரெண்டாவது, இதையும் சொல்லிக் கொடுங்க உங்களோட பிள்ளைகளுக்கு. there is no glory in war or there is no heroes in war. யுத்தங்கள்ல பெருமைகளோ புகழோ கிடையாது. யுத்தங்கள்ல மாவீரர்கள் கிடையாது. the glory comes from to work to prevent the war. யுத்தங்களை தடுத்து நிறுத்துறதுக்கு எவர் ஒருவர் வேலை செய்கின்றாரோ
அவர்தான் ஹீரோக்கள் மாவீரர்களாகவும் பெருமைக்கருயவர்களாகவும் போற்றப்பட வேண்டியவர். சரியா? ஏனென்றால் அவர்கள் தான் இந்த உலகை அமைதியானதாக மாத்திரத்துக்கு முயற்சிக்கின்றவர்கள். அவர்களால் யாரும் பலியாவதில்லை. சரி, இதை உங்களோட பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. சொல்லிக் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். நன்றி, வணக்கம். வெளியில் செத்த விடு போல சத்தமா இருக்கு. ஜெய்பி.